வெல்கம் டு கிரேட் கிரிகாலன் மேஜிக் ஷோ. ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா கால் ஆஃப் டியூட்டி கேம் தான் பார்க்க போகிறோம். ஓகே, சவுண்டு குறைச்சிக்கலாம், வாய்ஸே கேட்காது. அப்புறம் ஓகே, அங்கே போகிறோம். ஒருத்தன் போட்டு ஓகே, அவனை போட்டாச்சு. இன்னொருத்தர் இருந்தானே, எங்கே அவன்? வச்சா ஒரு இளவும் உழுவாது. இந்த போட்டுருலாம், இந்த பக்கம் வேணா இருந்த போட்டுடலாம். அடி எத்தனை பேர்? சத்தம் கை, சத்தம் போச்சு. என்னடா டென்ஷன் பண்ற? இப்படி அடிக்கிறாங்க சப்ப. அங்கேயே நிற்கிறான் பார்த்தீங்களா, நம்ம வீடுகிட்ட. பக்கத்தில் இருக்கான். அச்சோ, ஏன் எடுத்துக்கிட்டு இருக்காங்க? அடி கிரனேட் தூக்கி போட்டாங்க. பச்சு கரும்பு பிடிச்சி. அப்பாடா, இந்த பர்க் வச்சுருக்கேன்ல, அதனால பர்க்குன்னா சாப்பிட்றதுன்னு நினச்சிக்காதீங்க. ஆனால் இப்போ வந்தாங்க. நீ சாவுங்கடா, கரும்பு பிடிச்சவங்களா? நீங்கள் மட்டும்தான் எல்லாத்தையும் போடுவீங்களா? நானும் தான் போடுவேன். கரும்பு பிடிச்சவங்க நான் கைஸ் கடுப்பேற்றுறாங்க. சரி விடுங்க, செத்துட்டு விடா கம்னாட்டி. நான் அங்கேருந்து இங்கே சுடுங்க கைஸ். எல்லாம் யாரு? வர அப்பாடி, ஜஸ்ட்டு மிஸ்ஸு கைஸ். கைஸ் அங்கே நிற்கிற மாதிரி என்னமோ தெரியுது. எங்கே பேர் காட்டுது? கண்ணு தெரில, ஒரு மண்ணும் தெரில. ஒன்றும் இருக்கேன் கைஸ், போட்டேன். ஆமாவே திந்து போயிடுச்சா? ஆமாம் இல்லைனாலும் நாங்களாம் சுடுவோண்டா. வந்துடுவான் அவன். ஒரு போடு போட்டோன்னா போதும். யார் பேச? அவன் அங்கேயே நிற்கிறான். பேர் வேறு எங்கே காட்டுங்களா தெரியல. இங்கேயா? சும்மா தானே நிற்கிறான், போட்டு தள்ளிடலாம். குதிச்ச மாதிரி இருந்துச்சு. எப்படியோ போட்டான் நம்மளை. போட்டனால இப்போ நம்ம குருமை பிடிச்சிச்சு. ஒரே ஒரு இது மட்டும் எடுத்துருக்கலாம். சவா ஏதாச்சும் ஜெயிக்கணும் நம்மளே ஜெயிக்கணும். ஓகே, நான் போய் சுட்டா செத்து தொலைய மாட்டேங்கிறான். டைப் 9 இந்த அண்டகாரமாக இருந்துட்டு வச்சிருக்கான். என்ன கைஸ், மீதியே யூஸ் பண்ணி இப்படி கொலை பண்ணுறாங்க. அவ்வளோதான். அப்படியே ஒரு மூளையில் போய் உக்காந்துட்டா பிரச்சனை இல்லை.
ஐயோ இந்த கிரெனேட் வேறு இருக்குது கை, செத்துட்டா போட்டுக்கிற மாதிரி டக்குன்னு அப்படியே சாகிற மாதிரி. இப்போ இங்கே தானே வருவாங்க இவங்க. ஸ்பைடர்மேன் ஐயோ எங்க கைஸ் பின்னாடி பார்க்க மாட்டேங்கிறாங்க எனிமீஸ் எல்லாம். பார்த்தா தானே கொஞ்சமாச்சும் தெரியும். பாருங்க வேற ஆமோ கர்மவாக இருக்கு, அப்பப்போ போயிடுது. ஐயோ பிரச்சனை இல்லை, ஒன்றும் இல்லை. இந்த கில்ஸ் எல்லாம் பார்த்தேன் எவ்வளோ இருக்குன்னு. செத்து இருப்பேன் அவ்வளோதான், அப்புறம் முடிச்சு விட்ருவாங்க. பார்த்தீங்களா கைஸ் மீலி வெப்பனு கடுப்பேற்றுவாங்க, நல்லா செம்மையாக கடுப்பேறும் எனக்குலாம். இப்போலாம் பாட்டு கூட நிறைய மீலி வெப்பன் யூஸ் பண்ணுது கைஸ். குதிச்சுட்டா அவனா பெரிய ஆளா, அடிச்சு சாவடிச்சிடும். என்னடா மீலி வெப்பன் யூஸ் பண்ணுற, அசிங்கமாக இல்லை? எப்படி குதிக்கிறாங்க பாருங்க. என்ன நம்பிக்கிட்டேவா, அவ்வளோதான் முடிச்சு விட்ருவோம் நம்மளாம். சேக்காரமாக விட்டுருவோம், சரி ஒரு லைக் போட்டு விட்ருவோம். நான் எத்தனாவதுன்னு வேறு தெரில, ஃபஸ்ட்டு செகண்டு தேர்டுன்னு தெரில. தெரிஞ்சு தேர்டு இல்லைனா செகண்ட் வர வாய்ப்பு இருக்குது. தேர்டு. ஓகே கிராண்ட் மாஸ்டர் 2க்கு போகிறோம். ஓகே இப்போ கிராண்ட் மாஸ்டர் 2க்கு போயாச்சு, அவ்வளோதான். என்ன கொடுத்துருக்காங்க வயசு இங்கே பார்த்தீங்களோ, ஒரு நிமிஷம் இருங்க காட்டுறேன். என்னது இது, என்ன ஒரு குட்டியாக ஏமா கொடுத்துருப்பாங்க கரும்பு மாதிரி. என்னது இது, தண்டக்காரம் வந்துடும் இந்த ஸ்கின்லாம். இங்கே பாருங்க கைஸ், இங்கே பார்த்தீங்களா கைஸ் ரிவார்ட்ஸ்லாம் பார்த்தீங்களா கைஸ்? பார்த்தீங்கன்னா அப்படியே வாய் அப்படியே பொழந்துடுவீங்க. இங்கே பாருங்க கிட்டத்தட்ட 12,000 சிபி வரைக்கும் கொடுக்குறாங்க ஃபஸ்ட்டு இல்லைனா செகண்ட் டாப் ஆஃப் த ரீஜன் வந்தால். நான்லாம் வரும்போது செத்து போயிடுவேன். இங்கே பாருங்கள் அப்படியே நான் வரலனா கூட 300 சிபியாச்சும் கிடைக்கும். எனக்கு தான் யாருமே இல்லையே, அந்த டீம் அப் பண்ணுறதுக்கு தான் எவனும் வரமாட்டேங்கிறான். ஆட் ஃப்ரெண்ட்ஸ் கொடுத்து இன்வைட் கொடுத்தா ஒரு காரமாந்திரம் வரமாட்டேங்குது. ஒரே ஒருத்தர் இருக்கான், அவன் யாருன்னா என் அத்தை பையன். அதான் என்னோடய பழைய சேனல் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம், மனம் தமிழ் கேமிங்க. சரி விடுங்க. அவங்கிட்ட சொல்லி ஒரு 2 பேரை மினிமம் எவ்வளோ வேணும்னு பார்த்தீங்களா கைஸ்? இதுங்க பாருங்க, மினிமம் 5 பிளேயர்ஸ் ரெக்வயர்டு. பார்த்துக்கோங்க 5 பிளேயர்ஸ்லாம் இல்லைன்னா டீம் பண்ண முடியாது. சிபியும் அவ்வளோதான் எடுக்க முடியாது. ஒரு 300 சிபியாச்சும் கிடைக்குமான்னு பார்த்தா ஒரு பேட்டில் பாஸ் ஆச்சு போடலாம். என்ன பண்ணுறது? சரி ஓகே. ஏதாச்சும் இருக்கோம், ஏதாச்சும் வரதாச்சு. இந்த கன்று வேறு எப்போ எடுத்து தொலைவேனே தெரிய மாட்டேங்குது. இந்த கன்று ஃப்ரீயாக விட்டாங்களா கைஸ் ஈவெண்ட்டில், அந்த சீசன் அப்போ நான் விளாண்டவே இல்லையா, அதான் கொஞ்சம் இதாகிடுச்சு. ஓகே என்கிட்ட வந்து AK-47 வந்து 57 இருக்குது, AK-47 57 இருக்குது, 200 இருக்குது. AK-117 லாவா ரிமிக்ஸ் வந்து 391 இருக்குது. பாருங்க இப்போன்னு பார்த்து வராங்க பாருங்க. யார் ஃப்ரெண்டானே தெரில. சரி விடுங்க, வைக்கலாம் அப்புறமா. சாரிடா தம்பி. ஓகே அவ்வளோதாங்க இந்த வீடியோ. ஓகே அவ்வளோதாங்க இந்த வீடியோ. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வரட்டா.